கூவம் ஆற்றில் கொட்டப்பட்டுள்ள மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பாலம் கட்டுமான கழிவுகளை வரும் 30ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்ட நிலையில் அதனை அகற்றாமல் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மெத்தன போக்குடன் செயல்பட்டு வருகிறது. இதுகுறித்து களத்திலிருந்து எமது செய்தியாளர் நித்யானந்தன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன். கூவம் ஆற்றில் கொட்டப்பட்டுள்ள மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பாலம் கட்டுமான கழிவுகள் வரும் 30ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனை அவர்கள் அகற்றாமல் அலக்கழித்து வருகிறார்கள். இது குறித்தான தகவல்களை பதிவிடுங்க. வடகிழக்கு பருவமழை இன்னும் ஒரு 2 வாரங்களுக்குள்ளாக துவங்க இருக்கிறது. சென்னை என்பது வடகிழக்கு பருவமழை மட்டுமல்லாமல் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் மழைக்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அதிக அளவில் மழை பெய்யும்போது வீடுகளுக்குள்ளாக தண்ணீர் போகக்கூடிய சூழல் தான் சென்னை இருந்து கொண்டிருக்கிறது. மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக இன்னமும் முடிக்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் மாநகராட்சியோ முடித்துவிட்டதாக கூறுகிறது. இப்படி முரண்பாடுகளுடன் கடந்து செல்லக்கூடிய ஒரு பிரச்சனையில் கூவம் ஆறு என்பது மிக முக்கியமான மழைநீர் வடிகாலுக்கான ஒரு மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை கூவம், அடையாறு, பக்கிங்காம் உள்ளிட்ட இந்த 3 ஆறுகள் வழியாக தான் கடலில் தண்ணீர் மழைநீர் போய் சென்று கலக்க வேண்டும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சென்னையின் மைய பகுதியை கடந்து செல்லக்கூடிய இந்த கூவம் ஆற்றில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் ஈரடுக்கு மேம்பாலம் அமைப்பது, அதாவது மதுரவாயில் துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் வரை செல்லக்கூடிய 2 அடுக்கு மேம்பாலம் என்பது அமைக்கக்கூடிய பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கூவம் ஆற்றில் ஆங்காங்கே தூண்கள் அமைக்கக்கூடிய பணிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் பசுமை தீர்ப்பாயமோ வருகிற 30ஆம் தேதிக்குள்ளாக இந்த தூண்கள் அமைக்கக்கூடிய பணியில் இருந்தாலும் அங்கு உள்ளே கொட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிட கழிவுகள் அனைத்தையும் அகற்ற வேண்டும். இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கண்டிப்புடன் தெரிவித்திருக்கிறார்கள். வருகிற 30ஆம் தேதிக்குள்ளாக இந்த உள்ளே கொட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் கார்த்திக் நேரலையில் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த கழிவுகள் என்பது வரக்கூடிய தண்ணீரை தடுத்து 6 மதகுகள் இருக்கிறது. 6 தூண்கள் வழியாக செல்ல வேண்டிய தண்ணீர் என்பது வெறும் 2 தூண்கள் வழியாக மட்டுமே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். ஆகவே மீதம் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த கட்டிட கழிவுகள் கொட்டப்பட்டு தூண்கள் அமைக்கக்கூடிய வேலையில் தற்பொழுது மும்முரம் காட்டி வருகிறது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். ஆகவே தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை பொறுத்தவரை தூண்கள் அமைப்பதில் கவனம் செலுத்தி வருகிறார்கள். திடீரென மழை அதிக அளவில் பெய்யும் பட்சத்தில் மழைநீர் கடலில் சென்று கலக்க முடியாமல் தடுப்புகள் ஆங்காங்கே ஒவ்வொரு 20 அடி தூரத்திற்கும் ஒரு தூண்கள் அமைப்பதற்கான அந்த கட்டிட கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கும் பொழுது முழுமையாக தண்ணீர் கடலில் கலக்க முடியாமல் ஊர்களுக்குள்ளாக, அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளாக தண்ணீர் மீண்டும் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டுதான் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இங்கு இருக்கக்கூடிய கட்டிட கழிவுகளை 30ஆம் தேதிக்குள்ள அகற்ற வேண்டும். இது குறித்து தமிழக நீர்வளத்துறையினர் வருகிற 2ஆம் தேதி இது தொடர்பான அறிக்கையை பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதனை தமிழக நீர்வளத்துறையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. தேசிய பசுமை தீர்ப்பாயமோ தாங்கள் எடுத்துக்கொண்ட பணி என்பது தூண்கள் அமைக்கக்கூடிய பணி, அதை மும்முரமாக செய்து வரக்கூடிய அந்த காட்சியும் ஒரு புறம் பார்க்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய கட்டிட கழிவுகளை அகற்றாமல் தூண்கள் அமைப்பதற்காக வேகமாக ஆங்காங்கே பணிகளை மட்டும் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நம்முடைய ஒளிப்பதிவில் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள். இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் தூண்கள் ஒருபுறம் அமைக்க வேகம் காட்டக்கூடிய இந்த நேரத்தில் மழை வந்தால் இந்த கட்டிட கழிவுகள் மிகப்பெரிய அளவிற்கு சென்னை மக்களை பாதிக்கக்கூடிய அளவிற்கு இருந்து வருகிறது. இதில் தமிழக அரசு உடனடியாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் பேசி உடனடியாக இந்த கட்டிட கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஆனால் தமிழக நீர்வளத்துறையோ அமைதி காத்துக் கொண்டிருக்கிறது. பசுமை தீர்ப்பாயத்தில் மட்டும் சென்று கட்டிட கழிவுகளை உள்ளே கொட்டியிருக்கிறார்கள் என்ற தகவலை மட்டுமே கூறியிருந்தது. அப்போது ஏன் இதில் நீர்வளத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை, ஏன் இது குறித்து பேசவில்லை என பசுமை தீர்ப்பாயமே கேள்வி எல்லாம் எழுப்பியிருந்தது. ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் என்றால் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை இதே நிலை தொடர்ந்தால் வீடுகளுக்குள்ளாக தண்ணீர் புகும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னும் 2 நாட்கள் மட்டுமே பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த அந்த இறுதி 2 நாட்கள் என்பது நாளை மறுநாள் மட்டுமே இருக்கிறது. என்ன செய்ய போகிறது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியாயினும் மக்களுக்கு நேரடியாக பாதிப்பு இருக்கும் என்பதில் இதில் மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. களத்திலிருந்து கூடுதல் தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.